கன்னி ராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு 7ல் சனி பகவான் வந்து கண்டகச்சனியாக இருந்த பல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கறனால இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது அந்த 7ஆம் வீட்டு சனியை பார்ப்பதால் சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. அப்ப குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5, 7ஐ வலுப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், ஹாப்பியா மைண்டு ஹாப்பி ஆகுது, குழப்பங்கள் தெளிகிறது. இந்த ராசிக்கு நல்ல கல்விகள் இனி மேன்மை அடைந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல அவங்க எடுக்கிற செலக்ட் பண்ற கோர்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துடணும். ஏன்னா இந்த ராசிக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கும். என்ன இப்போ ஒரு டாக்டரு, இன்ஜினியரு, சினிமா துறைகள் நிறைய பேர் இந்த கன்னிராசி வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்குது, ஜாதகம் என்ன சொல்லுது, பிற்காலத்தில் எது வருமானத்தை கொடுக்கும் கிரகம், அதை பார்த்து ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, கன்னி ராசி அன்பர்கள் கொஞ்ச நாளாக பெருசாக நல்லா இருக்காங்களா? நல்லா இல்லை. நீங்கள் யாராவது கன்னி ரொம்ப புத்திசாலிங்க, அதீத புத்திசாலிங்க, ஜீனியஸ் இப்படின்லாம் சொல்கிறீங்க. கன்னியினோட வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. ஒரு நாள் இந்த ரகுவரன் சார் சொல்லுவார் பார்த்தீங்க, ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு நாள் கன்னியினோட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படிம்பாங்க. காரணம் பிடிக்குதுன்னா அப்படியே வாரின்னு போய் கொடுக்கறதுக்கு, பிடிக்கல அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து வாரின்னு வந்துடுறதுக்கு. ஓகேவா? அப்போ சாலிடாக நல்லது, அவங்க என்ன பாவத்தில் உட்காந்துருக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லது செய்வாங்க. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ லாபஸ்தானத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நேர்த்தியாக செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பெருத்த லாபம் அப்படின்றத கொடுப்பார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்ல லாபம் அப்படின்றது உண்டு. முக்கியமாக இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கோயிலில் இருக்க ஆஃபீஸர்ஸ், புரோகிதர்கள், இந்த கோயில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது சாலிடாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்தவர் லாப குரு அப்படின்ற மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் அதிபதி உச்சனாகி 11ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது கணவர் பேரில் இருக்கிற அதிருப்தி, மனைவி பேரில் இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாத்தையும் அப்படியே விலக்கி வைக்கும். மச்சான் கை கொடுக்கல, மாமா கை கொடுக்கல, இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு இல்லையா, பொண்ணை கொடுத்தவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா நான் கொஞ்சம் அப்படியே தூக்கி கொஞ்சம் எந்திரிச்சிருவேன் இல்லையா, நான் நல்லா இருந்தானா அவர் பொண்ணு தானே நல்லா இருக்க போது, தங்கச்சியை கொடுத்துருக்குறான், ஒரு அண்ணங்காரன், அவனுக்கு செய்ய முடியுது தான் முடியும், என்னை கண்டுக்கவே இல்லையே, எனக்கு கொஞ்சம் என்னை கை தூக்கி விட்டுருந்தானா நான் நல்லா இருந்தால் அவன் தங்கச்சியும் நல்லா வைப்பேன் இல்லையா, இதெல்லாம் அந்த பொண்ணெடுத்த இடத்துல இருந்து வந்த அத்தனை நெகட்டிவும் இப்போ உங்களுக்கு விலக போகுது. எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது 7ஆம் இடத்தில் மாமன் மச்சான் வகைரா அல்லது மனைவி கணவன் வகைரால இது வரைக்கும் இருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் தீரக்கூடிய முன்னேற்றமான நல்ல குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ரொம்ப முக்கியமாக கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். என்ன சார் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு திருப்பி என்ன கேட்பீங்க. இப்படி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மனசு வரும், எந்த காலத்தில் நடந்தது. ஆனால் சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி இப்போ மாமியாரை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களோ, ட்ரீட் பண்ண எல்லாரும் அப்படி இல்லை, எப்படி மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, மறுபடியும் ஒரு கவனமாக இருங்க, நீங்களும் ஒரு நாள் மாமியார் ஆகித்தான் தீருவீங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் மாமனார் மாமியார் உறவுகள் கசந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து வேறு மாதிரியான நல்லவைகள் நடக்கும், குடும்பத்தில் நல்லது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும், சொத்து சேர்க்கை வரும், வீடு வாங்க முடியும், காடு வாங்க முடியும், லாபத்தை தக்க வைக்க முடியும், சேமிக்க முடியும், பிள்ளைகளுக்கு நகை வாங்க முடியும், ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்குவீங்க இந்த வருஷம். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்னா. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு, தங்கம் இல்லைன்றதுக்காக நம்ம வந்து நகைப்படாமையாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதே 5 பவுன், அதே 10 பவுன், அதே 15 பவுன் தானே. 30,000 ரூபாய் விற்ற போதும் 15 சவரன் தான் கேட்குறான், 1.5 லட்ச ரூபாய் விற்கும் போதும் 15 சவரன் தான் கேட்குறான். நம்ம போட்டுத்தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரியான அமைப்புகளில் வீட்டில் நற்பொருள் சேர்க்கை, வீட்டில் மங்கள மேல ஒலிகள் கிடைக்கக்கூடிய கேட்கக்கூடிய அருமையான அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொழில் முன்னேற்றங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, நண்பர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய அமைப்பு, உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. பாக்கெட்டில் 10 ரூபாய் இருந்தால் உலகத்தையே ஜெயிச்சல்லான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த பாக்கெட்டில் 10 ரூபாய் வரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியிலிருந்தே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அருமையாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகளுங்க. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் தான் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா ஒரே அமைப்பில் டக்குன்னு அப்படியே எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவீங்க இல்லையா, அந்த அளவிற்கு இப்போது வாய்ப்புகள் கிடைத்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 11ஆம் இட லாபகுரு பயிற்சி
இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. கன்னி ராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு 7ல் சனி பகவான் வந்து கண்டகச்சனியாக இருந்த பல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கறனால இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது அந்த 7ஆம் இடத்தை சனியை பார்ப்பதால் சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. அப்போ குருவார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5, 7ஐ வலுப்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், மைண்டு ஹாப்பி ஆகுது. குழப்பங்கள் தெளிகிறது இந்த கன்னி ராசிக்கு. நிறைய பேர் குழப்பங்கள், அது கடன் சம்பந்தப்பட்டது, தகுதி இருந்தும் தகுதி இருந்தும் வாய்ப்பை தவறவிட்டது, இது மாதிரி பல பிரச்சனைகள். நிறைய பேர் கிளாஷஸ் சொல்லுவாங்க, டக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல ஆர்கியூ பண்ணது, இது மாதிரி பல நடந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வேலை என்ற ஒரு நிரந்தர வேலை கிடைக்க போகுது. வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். ஆல்ரெடி வேலை நல்லா இருக்கேன் சார், அப்போ அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போகிறீங்க. இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்போ. ஃபஸ்ட்டு இந்த ராசினா ரொம்ப பர்ஃபெக்ஷன் ராசிங்க, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கும். ஆனால் அந்த ராசிக்கு பொறுமையாக கன்வே பண்ண தெரிஞ்சால் அந்த ராசி ஜெயிச்சிடும். கொஞ்சம் பொறுமையாக, அதாவது இவங்களுக்கு, ஆனால் இவங்ககிட்ட ஒரு சில ஒர்க்கை கொடுத்து வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பொறுமை பழகின கன்னி ராசி ஜெயித்து கொண்டே இருக்குது, பாப்புலாரிட்டி ஆகிக்கொண்டே இருக்குது. மீடியா துறைக்கு பெஸ்ட்டு இந்த கன்னி ராசியாக இருக்கும். மீடியா, பேங்கிங் செக்டரில் ஒன்று என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் எதாக இருந்தாலும் குயிக்காக ஒரு இந்த அக்டோபர் செப்டம்பருக்குள்ளே ஜாபில் குயிக்காக சேஃபஸ்ட்டு சைடு போய்க்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குரு அதிசாரமாக வந்துடுறார். உலகளவு ரிசெஷன் வாய்ப்பு வர வாய்ப்பு உண்டு. அப்போ உலக பொருளாதார ரீதியாக பல மாறுதல் ஏற்படும் பொழுது, இஸ்ரேலில் ஈரானில் பிரச்சனை வந்தால் கூட நம்ம வீட்டில் பெட்ரோல் பேரம் வருது இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, குயிக்காக பார்க்கணும். சார் பிஸ்னஸ் பற்றி கேட்டால் இந்த ராசிக்கு பிஸ்னஸில் யோகம் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும், ஐடியாஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. இப்போ பிஸ்னஸில் மிகப்பெரிய அடுத்த ஸ்டெப்பை நோக்கி எடுத்து கூட்டணியாக தனித்தனம் கோச்சார ரீதியாக இண்டிவிஜுவல்னு காட்டுது. அப்போ ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக தசாபுத்தி காம்பினேஷன் பார்த்துட்டு, பொதுவாக தசாபுத்தி ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து திருமணத்தை பற்றி பேச போகிறேன். குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. இப்போ பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்க, அடுத்து குருபலன். பொதுவாக 7ல் குரு பார்வை வந்தாச்சு. இப்போ 7ல் குரு பார்க்கறனால திருமண யோகம் ஏற்படுகிறது. தடைபெற்ற திருமணம் கூட நடக்க வாய்ப்புண்டு. இவங்க நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணம் அடைய வாய்ப்புண்டு. அப்போ திருமண ரீதியாக ரெடி பண்ணிக்காங்க. ஒரு சில கணவன் மனைவிகள் வாழலாமா வேண்டாமா, 15 வருஷம் வாழ்ந்தவங்க இப்போ கேட்குறாங்க, பிரியலான் இருக்கேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஜாதகம் பார்த்துட்டு அடுத்த திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையா அதான் பார்க்கணும். இந்த பிரச்சனை தற்காலிகமாக நிரந்தரமா, இதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்க, எடுத்தவொடனே முடிவெடுக்கக்கூடாது. ஆனால் கோச்சார ரீதியாக சால்வேஷன் தான் காட்டுது, ஜாதகம் பார்த்தா தான் இண்டிவிஜுவலாக மாறுங்க. அப்போ இந்த ராசிக்கு நல்ல கல்விகள் இனி மேன்மை அடைந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் அவங்க எடுக்கிற செலக்ட் பண்ணுற கோர்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துடணும். ஏன்னா இந்த ராசிக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கும். என்ன இப்போ ஒரு டாக்டரு, இன்ஜினியரு, சினிமா துறைகள் நிறைய பேர் இந்த கன்னிராசி வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்குது, ஜாதகம் என்ன சொல்லுது, பிற்காலத்தில் எது வருமானத்தை கொடுக்கும் கிரகம், அதை பார்த்து எடுத்துட்டா பெட்டராக இருக்கும். ஹெல்த் வைஸ் இந்த ராசிக்கு ஒரு இப்போதாங்க தெளிவு ஏற்படுது. ஏன்னா நிறைய பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் விற்றதெல்லாம் பார்த்து ஹெல்த் வைஸும் காரணமாயிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது, ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு நோய் மாறுது. ஆமாம், அப்போ ஹெல்த் வைஸ் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆக வருது. ஸ்டட்டு வைக்கிற அளவுக்கு போனவங்க கூட சரியாக வராங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிறைய பேர் கேட்டது. குடல் தொந்தரவு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பற்றி, யூட்ரஸ் பிரச்சனைகள் அதிகமாக கேட்டது இந்த ராசி தான், கிட்னி ஸ்டோன் வரைக்கும். இப்போ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலம் பிறந்து க்யூராக வாய்ப்பு இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்தா கோயில் வழிபாடுகள் கொடுத்து நிச்சயமாக குணப்படுத்த முடியும். கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்கள், கன்னி ராசி அன்பர்கள் கொஞ்ச நாளாக பெருசாக நல்லா இருக்காங்களா? நல்லா இல்லை. நீங்கள் யாராவது கன்னி ரொம்ப புத்திசாலிங்க, அதீத புத்திசாலிங்க, ஜீனியஸ் இப்படின்லாம் சொல்கிறீங்க, கண்ணினோட வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள், இந்த ரகுவரன் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து பாருங்க, அந்த மாதிரி ஒரு நாள் கண்ணினோட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும் அப்படிம்பாங்க. காரணம் என்ன? பொதுவாக இந்த 12 ராசிகள்லையுமே இந்த கார்னர் ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு விதமான காம்ப்ரமைஸ் தான். நம்ம எதிர்பார்க்குறத நம்மளோட லைஃப் பார்ட்னர் பெருசாக செய்ய மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர்னால சில பல சோதனைகள், கஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அப்படின்றது சந்திக்கிற மாதிரி தான் அமையும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர் ராசி, அது மீனமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, கன்னியாக இருந்தாலும் சரி, தனுஷாக இருந்தாலும் சரி, அம்மா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாம்மா என் மனைவி கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ராம் சீதா ஜோடி உலகத்தில் ஏது, எந்த கணவன் மனைவி நாங்கள் சூப்பராக
சூப்பராக வாழ்கிறவங்க ரொம்ப அந்யோன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கை இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 வார்த்தை பேசுவேன், என் மனைவி 2 வார்த்தை பேசுவேன், நான் 4 வார்த்தை பேசுவேன், என் மனைவி 10 வார்த்தை பேசுவேன். சரி ஓகே, நீ பெரிய ஆளாக இருந்துருமா அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து பாருங்க, நான் 4 வார்த்தை பேசினேன், என் பொண்டாட்டி 400 வார்த்தை பேசுகிறேன். பேசவே முடியல, அப்படி பேசுகிறா. அதாவது இந்த நெருப்பு கோழி வாயில் நெருப்பு கக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு கற்பனை கதை தான் இருந்தாலும் சொல்கிறேன். வன்மத்தை கக்கறா. அவ்வளோ என்னை பிடிக்க மாட்டேங்குதுமா, என்ன பண்ண முடியும், பயங்கரமாக வெறுப்பாக இருக்குது, என்னால் டாலரேட் பண்ணவே முடியல, பிச்சுக்குன்னு போயிடலாம் போல தோணுது, என்னால் முடியல அப்படி சொல்கிற கண்ணியும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான உடல் சார்ந்த உபாதைகளும் இல்லை. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், திடீர்னு ஒரு நாள் பயங்கர தலைவலி, முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல், நானும் மாத்திரம் ஏகப்பட்ட பெயின் கில்லர்ஸ் போட்டேன், நல்ல கண்ட்ரோலே வரலை. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போனால் பிபி பயங்கரமாகிட்டு இருக்கு. பிபி வந்து பார்த்திங்கன்னா 190 வந்துட்டு இருக்கு. டாக்டர் சொல்றாரு, கிட்னி தாங்குற அளவே 180 தான்ப்பா, ரீனல் த்ரெஷோல்டே 180 தான், நீ 190 வச்சிருக்க, தயவு செஞ்சு மாத்திரை போடு, 3 நாள் இரு, நான் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில் புடிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்ற கண்ணியும் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? சனி பகவான் கண்டக சனியாக இருந்து முக்கியமாக இந்த 3 விஷயத்தில் உங்களை டார்கெட் பண்ணா அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்குதுன்னா அப்படியே வாரின்னு போய் கொடுக்குறதுக்கு, பிடிக்கல அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து வாரின்னு வந்துடுறதுக்கு. ஓகேவா? அப்போ சாலிடாக நல்லது, அவங்க என்ன பாவத்தில் உட்காந்துருக்கோங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லது செய்வாங்க. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ லாபஸ்தானத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நேர்த்தியாக செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பெருத்த லாபம் அப்படின்றத கொடுப்பார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்ல லாபம் அப்படின்றது வந்து. முக்கியமாக இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கோயிலில் இருக்க ஆஃபீஸர்ஸ், புரோகிதர்கள், இந்த கோயில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது சாலிடாக உண்டு. நான் தான் சாமியார்னு சொல்லி தெரியுறவங்க, அவங்களும் தானே ஆன்மீகம் சார்ந்த வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் தான் ப்ராஃபிட் அப்படின்றது உண்டு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தான் பெரிய ப்ராஃபிட்டே இருக்குது உலகத்தில். சரி, அப்போ இவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது உண்டு. இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பாருங்கள் அடல்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சுயதொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 10 ரூபா பொருளை ஓகே 12 ரூபாய்க்கு விற்கலாம், 11 ரூபாய்க்கு விற்கலாம். 10 ரூபா பொருளை 1000 ரூபாய்க்கு விற்கக்கூடாது, 10 ரூபா பொருளை 10,000 ரூபாய்க்கு விற்கக்கூடாது. அதுவும் நான் வந்து ஒரு தாயத்தை கொடுக்குறேன், இந்த தாயத்தை போட்டுக்கணும், நீ சூப்பராக இருப்பேன், இந்த தாயத்தை 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின்னு 2 ரூபாய் தாயத்தை கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது, நல்ல லாபம் அப்படின்றது வரும். மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஆதாயம், ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். அவங்க மூலியமா ஆதாயம், ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாமா, கரெக்டான விஷயத்தில் முயற்சி பண்ணுவீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. 5ஆம் பாவத்தை பார்க்குறேன், லவ், அது ஆல்ரெடி பலமுறை போட்டுக்குச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கப்லாம் பேட்சப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை, அந்த பையன் நல்ல பிள்ளையா இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல பிள்ளை, நல்ல பையன் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிக்கு வந்து இப்போ ஒரு உத்தமமான படிப்பு அப்படின்னாலே எம்பிபிஎஸ் தானே எல்லாரோட மைண்ட் செட்டில் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்லேயும் எம்பிபிஎஸ் தான் இருக்கிறதே உத்தமமான படிப்பு அப்படின்றது இருக்குது. ஆக 3 வருஷமாக எம்பிபிஎஸ் எழுத கிடைக்குமா சாலிடாக? நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட முயற்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னா. குழந்தைக்காக நாங்கள் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கோங்க. இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமணத்துக்கு வரன் தேடிட்டே இருக்கும், சூப்பரான திருமண வரன் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எதிலமா கவனமாக இருக்கணும்? 6ல் ராகு, ஏகப்பட்ட தைரியம் வரும், எதிர் வீட்டுக்கார சண்டைக்கு வந்தான் அப்படின்னா, என்ன அவன் எப்பப்பார் சண்டை போட்டுக்கிறான், புடி அவங்க போடு 4 போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பளீர்னு ஒன்று கொடுப்போம். அப்புறம் அவன் 4 பேர் கூப்பிட்டு வந்து நம்மளை பளீர் 4 பளீர் கொடுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், எதிர் வீட்டுக்காரன் சண்டைக்கு வரான், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வரான், கவுசா தாப்பல் போட்டு வீட்டுக்குள்ளே இருங்க, இல்லை வெளியே பூட்டிட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுங்க. 10 நாள் சண்டை போட்டோம், 100 நாள் சண்டை போட்டோம், 101 நாள் அட என்னையா நம்ம சண்டை போட்டாலே அவன் வீட்டை பூட்டின்னு போயிடுறான், என்னத்து கத்திங்க, அவங்ககிட்ட கத்துறதே வேஸ்ட் அப்படின்னு அவாடங்கிடுவோம். சிம்பிளான விஷயம், இந்த மாதிரி சிம்பிள் விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே போதுமானது. வழிபாடு என்னம்மா பண்ணணும்? பொதுவாக சனி பகவான் கண்டக சனி, குருனோட பார்வை அவர் அதிசாரமாக பயிற்சியாகும் போது சனி மேலேருந்து அகலும். அப்போ ராகுவை பேஸ் பண்ணி, கேத்து 12ஆம் பாவம் பெரிய நெகட்டிவ் இம்பெக்ட் கிடையாது. அதே மாதிரி சனி பகவானை பேஸ் பண்ணி நம்ம வழிபாடு அப்படின்றது செய்யணும். யாரை வழிபாடு செய்யலாம்? நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு செய்யலாம். வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னு ஜம்முன்னு போயிட்டு சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு, சுவாமிக்கு ஒரு நெய் விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும்.